ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். என் பேர் வந்து பிரவீன்குமார். ஸோ நாங்கள் வந்து ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக சென்னையில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக வி பிளான்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் நாங்கள். அதில் போனால் இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான இருக்கணுன்றதுனால ஒரு நிலையான இடம் ஒன்று வேணும். அந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸில் நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு வந்து கேன் மூவ் அவுட். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன டிசைட் பண்ணால், ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸ் வேணும்னு டிசைடட். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் சர்ச் பண்ணும்போது தான் பார்த்தோம். அதில் நிறைய பேரை பார்த்தோம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது ஓவர் த ஃபோன் பேசுனது. ஸோ நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தேடுறதுக்காக வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு நிறைய விசிட் பண்ணோம். அப்போ எதுவும் சரியாக அமையல. அதுக்கப்புறம் மெஜஸ்டின் ரியாலிட்டி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னா, கொஞ்சம் அப்ரோச் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது. மிஸ்டர் மனோஜ்குமார் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணதே அவராங்க. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அவரை வச்சு நாங்கள் நிறைய பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அவர் எங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலாக எங்களுக்கு தேவை என்ன, நாங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறோம், எந்த லொக்கேஷனில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக ஹி ஆஸ்க்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் போக போக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி பார்க்கணும், என்ன ஏதுன்னு ஒரு ஹி ஷோட் அஸ் ப்ராப்பர்ட்டி. என்ன ஆகும்னா, பொதுவாக என்ன ஆகும்னா, ஒரு 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 ரியல் எஸ்டேட் இதில் போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு 2 ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் 4வது ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா இது, நம்ம இவ்வளோதான் காமிக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கிட்டயுமே சரி, அந்த கம்பெனியுமே சரி, மெஜஸ்டின் ரியாலிட்டியுமே சரி, எங்ககிட்ட எந்த விதத்துலையுமே வந்து அவங்க வந்து மனம் கோணாமல் அவங்க எல்லாமே காமிச்சாங்க. டிப்பிக்கலி நாங்கள் ஃபோன் பண்ணுவேன், நான் சென்னை போயிட்டும் பண்ணுவேன், இது மாதிரி இருக்குது, இது பண்ணலாமா வேணாமா திருப்பி. கிட்டத்தட்ட நாங்கள் வாரத்தில் ஒரு 4 நாள் இதை பற்றியே பேசிட்டு இருப்போம் அவர்கிட்ட. எப்போ பேசினாலும் அவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப பேஷன்ஸாக ஒரு கூல் இதுலையோடய சொல்லுவார், இல்லைங்க சார் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. சார் இந்த மாதிரி தேடும் போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடத்த பற்றி சொல்லும்போது நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஆடட். இப்போ நமக்கு நான் தேடுற மாதிரியே நான் எதுக்காக தேடணும் அதை மாதிரி அவரும் என் கூட சேர்ந்து தேடினா தான் எங்களுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. அதில் தான் நாங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது கிளியராக. நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இதில் இருந்தது. ஜென்ரேட்டர் ஆகட்டும், ஒரு கார் பார்க் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், ஸ்பேஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் மிஸ்டர் மனோஜ் கிட்ட சொன்னேன், நீங்கள் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு 1 or 2 டேஸில் ஓனர்கிட்ட பேசணும், எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஓனரை பார்க்க சொன்னோம். ஒரு டில் நாங்கள் டிராஃப்ட் முடித்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதுக்கப்புறமும் அவர் வந்தார். அதுக்கப்புறமும் வந்ததுக்கு அப்புறமும் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்தாரு. வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா சார், இல்லையா ஓவரா, இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி மெஜஸ்டின் ரியாலிட்டியில் ஒரு ஆளுங்க இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்கள் ரெகுலரா தேடுவோம். நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியாச்சு. எங்களுக்கு கிளைண்ட் பேஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கிளைண்ட்ஸ் இருக்காங்க சென்னையில். அங்கேருந்து யாராவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக மெஜஸ்டின் ரியாலிட்டி தான். அதில் நோ டவுட் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த ஆஃபீஸ் இனாக்ரேஷனுக்கு கண்டிப்பாக அவரை நாங்கள் கூப்பிட்டோம், நீங்கள் வந்துட்டே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு எங்களுடையும் ஒரு ஆளாக இருக்கணுன்றதுனால வி வெல்கம். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கண்டிப்பாக அதை சொல்லுவோம். இப்பயே எங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட இங்கே இருக்க கோயம்புத்தூர் கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். எங்களுக்கு இப்படி இல்லை, இப்படி ஒருத்தர் வந்தாங்க, இப்படி ஒரு கம்பெனி வந்தது, இது பண்ணதுனால தான் இது இவ்வளோ நல்லா இவ்வளோ வெளியில் வந்திருக்கு எங்களுக்குன்னு ஒன்று. தேர் ஆல் குட் ஹாப்பி. ஏன்னா நம்ம ஹாப்பியாக ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ண தான் விருப்பம் இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட். அதில் இது ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் மூமெண்ட் எங்களுக்கு. யாருக்கு எங்களுக்கு நோன் சர்க்கிள் யாருக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நாங்கள் மெஜஸ்டின் ரியாலிட்டி கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். தேங்க்யூ.